கோவை மாநகரில் நமது PMC தமிழ் சார்பில் கோவை தியானமகா யக்னம் திருவிழாவாக கொண்டாடப்பட உள்ளது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9ஆம் தேதி மாலை 6 மணி வரை நடைபெறப் போகிறது. கோவை மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ கோயம்புத்தூர் குஜராத்தி சமாஜ் மேட்டுப்பாளையம் ரோடு RS புரம் கோயம்புத்தூரில் ரைசுரா ஹாலில் நடைபெற உள்ளது. அனைவருக்கும் அருமையான சாத்விக உணவும் வழங்கப்படும். ஃப்ரீ அண்ட் பெய்டு அகாமடேஷனும் உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி முற்றிலும் இலவசம். ஆனால் முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். அனைவரும் வாரீர். நமக்கு பகவத்கீதை தெரியும். பகவத்கீதை கிருஷ்ணர் உபதேசம் பண்ணது, சோ அவர் சொல்லி கொடுத்தது. பைபிள் தெரியும், குரான் தெரியும். எல்லாமே அவங்களுடைய போதனைகளா வந்த புத்தகங்கள். அது மாதிரியே தம்மபதம் அப்படிங்கிறது கூட புத்தர் நமக்கு கொடுத்த அவருடைய போதனைகள் எல்லாமே சேர்ந்த புத்தகம். நம்ம உணர்வுகளை எப்படி நாம மதிக்கிறோமோ அதே மாதிரி அடுத்தவங்க உணர்வுகளுக்கு கூட நாம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நான் மட்டும் நல்லா இருக்கிறேன்னா அது சுயநலம். ஆனா தம்மம் அப்படின்னா எல்லா உயிர்களுமே என்னோட சேர்த்து எல்லா உயிர்களுமே நல்லா இருக்கணும், எல்லாருமே மேம்பட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தம்மபதம். வரும்போது திரும்ப அவருக்கு அதே ஒரு எண்ணம், இவ்வளவு அழகான இடத்துல நான் தியானம் பண்ணா என்னுடைய மனசு ஓடிட்டு இருக்கே, அந்த மனசை என்னால சீக்கிரமா நிறுத்த முடியும், நான் அடுத்த நிலைக்கு போக முடியும், புத்தருக்கு ஏத்த ஒரு சிஷ்யனா இன்னும் நான் நெருங்க முடியும், அப்ப நான் இந்த இடத்துல தியானம் பண்ணணும். ஆனா போய் குரு கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். ஏன்னா ஒரு ஒர்க்குக்காக அவர் வந்திருக்காரு. குரு மேல நமக்கு அப்படி இருக்கணும் பக்தி. ஏண்டா இப்படி பண்ற, என் மனமே ஏண்டா இப்படி பண்ற, நீ நான் தியானம் பண்றதுக்கு வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னு பாவம் கெஞ்சாத குறையா கேட்கிறாரு. ஆனாலும் அந்த மனசு அவருக்கு தியானத்தை கொடுக்கவே இல்லை. நமக்கிட்ட யாரோ ஒருத்தர் கோபப்படுத்துற மாதிரி பேசுறாரு, இல்ல நமக்கு கோபம் வருதுன்னா அந்த கோபத்தை நான் எப்படி சரி செய்திக்க முடியும்? அப்படிப்பட்ட பேச்சுகள் நமக்கு இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். முதல்ல உங்க எல்லாருக்குமே புத்த பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். நாம செய்யற இந்த தியானம் நமக்கு கொடுத்தது புத்தர். அவர் அன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்லலைன்னா நாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போமோ நமக்கு தெரியாது, இன்னும் யார் பின்னாடி சுத்திட்டு இருந்திருப்போமோ நமக்கு தெரியாது. ஆனா அவர் அதை கண்டுபிடிச்சாரு. நமக்கு அது எல்லாருக்குமே ஒரு பாமரனுக்கு கூட அது போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப எளிமையாக்கி கொடுத்தது பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்கள். ஸோ அவருக்கு புத்த பகவானுக்கு ரெண்டு பேருக்குமே எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. ஸோ நாம அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ். தம்மபதம் அப்படின்னா புத்தருடைய போதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நமக்கு பகவத்கீதை தெரியும். பகவத்கீதை கிருஷ்ணர் உபதேசம் பண்ணது, சோ அவர் சொல்லி கொடுத்தது. பைபிள் தெரியும், குரான் தெரியும். எல்லாமே அவங்களுடைய போதனைகளா வந்த புத்தகங்கள். அது மாதிரியே தம்மபதம் அப்படிங்கிறது கூட புத்தர் நமக்கு கொடுத்த அவருடைய போதனைகள் எல்லாமே சேர்ந்த புத்தகம். இது எந்த மதத்தையும் சார்ந்தது கிடையாது. ஆனா பௌத்தர்கள்னு நாம சொல்லலாம். ஆனா புத்தர் தியானம் அப்படின்னா எல்லாருக்குமே ஞாபகம் வருது. புத்தர்னா தியானம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இங்க மதம் கிடையாது. ஸோ மதத்தை சார்ந்தது கிடையாது தம்மபதம் புத்தகம். அதே போல அது எப்படிப்பட்டதுன்னா அந்த புத்தகம் நமக்கு சாதாரணமா எல்லாரும் ஒரு இடத்துல சொன்ன செய்திகளா இருக்கும். ஆனா புத்தர் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள், அதாவது அவர் வெவ்வேறு இடங்களுக்கு போகிறாரு, வெவ்வேறு மனிதர்களை பார்க்கிறார், சிஷ்யர்களுக்கு சந்தேகங்கள் வருது. அப்படி வர்ற சந்தேகங்களுக்கு அவர் கொடுக்கும் தீர்வுகள் தான் தொகுக்கப்பட்ட தம்மபதமா நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த புத்தகம் இந்த தம்மபதம் அப்படிங்கிறது ஒரு செய்யுள் மாதிரின்னு வச்சுக்கலாம். இப்ப நம்மளுக்கு திருக்குறள் இருக்கு இல்லையா, 133 அதிகாரம் 1330 திருக்குறள் இருக்கு. அது மாதிரி தம்மபதம் அப்படிங்கிறது நமக்கு 26 அதிகாரங்களோட 423 செய்யுள்களா, அதாவது அதுல அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு இடத்துல புத்தர் கேள்விகளுக்கு பதில்களா கொடுத்திருக்கார்.
அர்ஜுனருக்கு வந்த சந்தேகத்திற்கு கிருஷ்ணர் எப்படி கொடுத்தாரோ அது மாதிரி பல்வேறுபட்ட சூழ்நிலைகளை நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த சூழ்நிலைகளை நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவா எடுத்துரைக்கிறது தான். ஏன்னா சுச்சுவேஷன் மாறுது இல்லையா, ஒருத்தருக்கு சந்தோஷம் கொடுத்திருக்கிறது, இன்னொருத்தருக்கு துக்கத்தை கொடுக்குது. அப்ப அந்த சந்தோஷத்துல மனிதன் எப்படி நடந்துக்கணும், அந்த துக்கத்துல மனிதன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. அதுக்காக அந்தந்த சூழ்நிலைகள்ல ஒவ்வொரு கதைகளோட பின்னாடி இருக்கிறது இந்த புத்தருடைய தம்மபதம் அப்படிங்கிறது. தம்மம் அப்படின்னா என்னன்னா ஒழுக்கம், அறம். நாம ஒழுக்கத்தோட எப்படி வாழணும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஒழுக்கத்தோட வாழணும். ஒழுக்கம்னா என்ன? நம்மளை நாம மதிக்கணும், அடுத்தவங்களையும் நாம மதிக்கணும். நம்ம உணர்வுகளை எப்படி நாம மதிக்கிறோமோ அதே மாதிரி அடுத்தவங்க உணர்வுகளுக்கு கூட நாம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நான் மட்டும் நல்லா இருக்கிறேன்னா அது சுயநலம். ஆனா தம்மம் அப்படின்னா எல்லா உயிர்களுமே என்னோட சேர்த்து எல்லா உயிர்களுமே நல்லா இருக்கணும், எல்லாருமே மேம்பட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தம்மபதம் அப்படிங்கிறது. ஸோ பதம் அப்படின்னா வழி, அதற்கான பாதையை காட்டுறது தான் தம்மபதம். இங்க ஒவ்வொன்றுமே நமக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல நமக்காக அழகா புத்தர் போதிச்சிருக்கிற ஒவ்வொரு பாடல்கள். இது எப்பயுமே நம்ம சொல்லுவோம், பகவத்கீதை ஆகட்டும், பைபிள் ஆகட்டும், ஒரு மதத்துக்கு சார்ந்தது இல்லைன்னா கடவுளை நம்புறவங்களுக்கு சார்ந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தம்மபதம் பகுத்தறிவாளர்கள் கூட ஏத்துக்கிட்டது. ஏன் அப்படின்னா நாம எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறையை அது கொடுத்திருக்கிறதால அவங்க கூட இந்த புத்தகத்தை ஏத்துட்டு இருக்காங்க. இதுக்கு உதாரணமா அம்பேத்கர் அவர்கள், அவங்க இதுக்கு விளக்கத்தை அதிகமா கொடுத்திருக்காரு. தம்மபதம் அப்படிங்கிறது எல்லா மதங்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூல். அது வெறும் புத்தருடைய போதனைகள் மட்டுமே. அந்த போதனைகள்ல சில விஷயங்களை மட்டும்தான் நான் இப்போ சொல்ல போறேன். ஒரு புத்தருடைய துறவிகள் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த இடத்துல அவங்க பிச்சை கேட்டு எடுத்துட்டு வருவாங்க, அதை ஒரு இடத்துல சேர்த்து சமைச்சு சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய பழக்கம். ஒரு நாளைக்கு என்ன வேணுமோ அதை அவங்க போயிட்டு டெய்லி எடுத்துட்டு வரணும். அப்படி இருக்கிற சிஷ்யர்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டு அந்தந்த ஊருக்கு போவாங்க. அப்படி ஒரு சிஷ்யர் மேகிய தேரர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஊர் சொல்றாங்க, நீ அந்த ஊருக்கு போயிட்டு நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு வா, நம்ம சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க தீர்மானம் பண்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னா அடுத்த ஊருக்கு போறாரு. போயிட்டு அந்த ஊருக்கு போறாரு. போகிற வழியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அவருக்கு அழகா ஒரு ரிவர் போயிட்டு இருக்கு, பக்கத்துல மணல் மேடுகள், ஒரு மாஞ்சோலை. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், எவ்வளவு அழகான பிளேஸ் இல்லையா. ரொம்ப நல்லா இருக்கு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி போறாரு. அந்த ஊர்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்ப அதே வழியா தானே வரணும். திரும்ப வர்றாரு. வரும்போது திரும்ப அவருக்கு அதே ஒரு எண்ணம், இவ்வளவு அழகான இடத்துல நான் தியானம் பண்ணா என்னுடைய மனசு ஓடிட்டு இருக்கே, அந்த மனசை என்னால சீக்கிரமா நிறுத்த முடியும், நான் அடுத்த நிலைக்கு போக முடியும், புத்தருக்கு ஏத்த ஒரு சிஷ்யனா இன்னும் நான் நெருங்க முடியும். அப்ப நான் இந்த இடத்துல தியானம் பண்ணணும். ஆனா போய் குரு கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வரணும். ஏன்னா ஒரு ஒர்க்குக்காக அவர் வந்திருக்காரு. குரு மேல நமக்கு அப்படி இருக்கணும் பக்தி. ஒரு ஒர்க் நமக்காக கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை அவ்வளோ சின்சியரா நம்ம செய்யணும். ஸோ அவர் என்ன பண்றாரு, போயிட்டு தன்னுடைய வேலையை செய்துட்டு புத்தர்கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா புத்தர் வேற வேற வேலை சொல்லும்போது அவருக்கு சொல்லவே முடியல. கடைசியில பர்மிஷன் கேட்டுடுறாரு, நான் அந்த இடத்துல போயிட்டு தியானம் பண்ண பகவானே, எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவரும் போறாரு. அழகா அந்த நிழல், மாஞ்சோலையில இருக்கிற அந்த நிழலுக்கு நடுவுல போய் உட்கார்றாரு. ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இன்னைக்கு ஒரு சாதனையை செய்து எப்படியாவது நான் சக்சஸ் ஆகணும் உட்காந்துட்டு கண்ணை மூடுறாரு. ஆனா அவருக்கு தியானமே வரல, தியானம் செய்யவே முடியல. அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு, அந்த மனசு எப்படியாவது நான் கண்ட்ரோல் பண்ணணும்ட்டு. ஆனா அது தறிக்கெட்டு ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்கு. எவ்வளோ தாட்ஸ் இருக்கோ அவ்வளோ தாட்ஸ் இருக்கு. நான் அங்கேயே ஒழுங்கா தியானம் பண்ணேன், இங்க என்னால ஏன்டா பண்ண முடியல, நான் இவ்வளோ நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தனே, ஆனா என்னால ஏன் பண்ண முடியல, இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு
அவரு எவ்வளவோ முயற்சி பண்றாரு, அதுவும் எப்பயோ மறந்து போன விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது அவருக்கு வந்துட்டு. ஏன்டா இப்படி பண்ற, என் மனமே ஏன்டா இப்படி பண்ற, நீ நான் தியானம் பண்றதுக்கு வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டியான்னு பாவம் கெஞ்சாத குறையா கேட்கிறாரு. ஆனாலும் அந்த மனசு அவருக்கு தியானத்தை கொடுக்கவே இல்லை. அவரும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு தோத்து போயிட்டு, நான் போயிட்டு பகவானே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவர்கிட்ட. போயிட்டு, பகவானே அவ்வளோ அழகான இடம், எவ்வளோ சூப்பரா இருந்தது, அந்த இடத்துல உட்காந்தா நான் தியானம் பண்ணா நிச்சயமா நான் கண்டிப்பா வந்துட்டு அடுத்த நிலைக்கு என்னால போக முடியும். ஆனாலும் என்னால ஏன் தியானம் பண்ண முடியல, ஏன் என் மனசை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால அப்படின்னு சொல்லிட்டு புத்தர்கிட்ட போய் கேட்கிறாரு. அப்ப புத்தர் சொல்லிட்டு சிரிச்சுட்டு அழகா சொல்றாரு, உனக்கு தியானம் சரியா வர்றதுக்கு 4 விஷயங்களை அவர் சொல்றாரு வந்துட்டு. மனதை செம்மைப்படுத்தும் வழிமுறைகள். நம்ம மனச தியானம் மூலமா சரியானபடி வச்சுக்கணும்னா கூட சில விஷயங்கள் அதுக்கு சப்போர்ட்டிவா தேவை. சத் புருஷர்களுடனான பழக்கம். சத் அப்படின்னா என்னன்னா சத்தியம் தெரிந்தவர்கள், புருஷர்கள்னா தெரிந்தவர்கள். சோ சத் புருஷர்கள்னா சத்தியம் தெரிந்தவர்களுடைய பழக்கம் நமக்கு இருக்கணும். நம்ம வீட்டுல நிறைய பேர், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்கலாம், அதுல எல்லாருக்கும் சத்தியம் தெரியுமானா, சத்தியம்னா என்னைக்கும் அழியாததுதான் சத்தியம். அது கடந்த காலத்துல ஒரு மாதிரி, இந்த காலத்துல ஒரு மாதிரி, எதிர்காலத்துல ஒரு மாதிரி இல்ல, எப்பயுமே எப்ப நிலையா இருக்குதோ அதுதான் வந்துட்டு சத் அப்படிங்கிறது. அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லாங்குவேஜ்ல நம்ம சொல்லுவோம். சோ நம்மளுடைய இந்த ஞானத்தை தெரிஞ்சவர்கள் சத்புருஷர்கள். அவங்களுடைய பழக்கம் உனக்கு எப்பயுமே இருக்கணும். அது உனக்கு தியானத்துல மனதை கண்ட்ரோல் பண்ண உபயோகமாக இருக்கும். ஒழுக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒழுக்கம்னா நமக்கு தெரியும், அன்பா இருக்கணும், மரியாதை கொடுக்கணும், எல்லாரையும் அரவணைச்சு போகணும். நான் வேற அவங்க வேறன்னு கிடையாது. எப்படி என் உணர்வு எனக்கு முக்கியமோ அவங்களுடைய உணர்வு கூட அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மதிக்க தெரியணும். அடுத்து அர்த்தமுள்ள 10 வகையான பேச்சுகள் இருக்கணும். நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 வகையான பேச்சுக்களை சொல்றாரு. அது மட்டும் நான் லாஸ்ட்ல சொல்றேன். இந்த பேராசை, கோபம், அறியாமை இதெல்லாத்தையுமே அழிச்சிட்டு நம்ம புத்தியை அதிகரிக்கும் செயல்கள், சிந்தனைகள், பேச்சுகள், இப்படிப்பட்ட பேச்சுகள் நமக்கு இருக்கணும். நமக்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து கோபப்படுத்துற மாதிரி பேசுறாரு, இல்ல நமக்கு கோபம் வருதுன்னா அந்த கோபத்தை நான் எப்படி சரி செய்திக்க முடியும், அப்படிப்பட்ட பேச்சுகள் நமக்கு இருக்கணும். நம்மளுடைய செயல் எப்படிப்பட்டதா இருக்கணும், நமக்குள்ள இருக்கிற கோபத்தை குறைக்கணும், நமக்குள்ள இருக்கிற அறியாமை எல்லாமே இதுதான் நமக்கு காரணம். சோ இதையெல்லாம் நமக்குள்ள குறைக்கிற முயற்சியை நாம செய்யணும். எல்லாத்த பத்தியும் தோற்றம் மறைவு. இப்ப நான் பிறந்திருக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னை பத்தி எனக்கு தெரியணும். நான் எப்போ பிறந்தேன்றது தெரியணும். இதுக்கு முன்ன நான் இருந்தேன், பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இறந்ததுக்கு அப்புறமா எப்படி ஆகிறேன், என்ன நடக்குது, பிறப்பு பத்தி தெரியணும், இறப்பு பத்தி தெரியணும். அப்படிப்பட்ட சாதனைகள் நமக்கு, அதாவது பயிற்சிகள், அப்படிப்பட்ட பயிற்சிகள் நாம செய்யணும். ஒவ்வொரு நாளும் நாம செய்யும் போது எப்படிப்பட்ட நோக்கம் நமக்கு இருக்கணும்னா நம்மளுடைய எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பொருள், நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, ஒரு பொருளை கையில எடுத்தாலே அதனுடைய தோற்றம், அதனுடைய இப்ப எத்தனை வருடங்களா இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்படி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் ஞானத்தை நீங்க தேடணும். அதுக்கடுத்து துக்கத்தின் மீது கூட வெறுப்பு இல்லாம இருக்கணும். நமக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா எவ்வளவு வருது நமக்கு கோபம். இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி துரதிருஷ்டசாலி யாருமே இல்லை. எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குதா, இல்ல கடவுள் ஏதாவது ரூம் போட்டு எனக்கு வந்துட்டு இப்படி எல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணி கொடுக்குறாரா தோணுதா நமக்கு எல்லாருக்கும். எனக்கு மட்டுமே இப்படி பிளான் பண்ணி பண்றாரே இவர் அப்படின்னு தோணும். சோ துக்கம் அப்படிங்கிறது அப்படிப்பட்டது கிடையாது. துக்கத்தை கூட வெறுப்பு இல்லாம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஞானத்தை நாம சேகரிக்கணும். இது எல்லாமே எதுக்கு மாஸ்டர்ஸ்? நம்ம தியானத்துக்கு நமக்கு உதவியா இருக்கும். இதை யார் சொன்னது? புத்த பகவான் சொல்லியிருக்காரு.